எப்படி செய்யணும்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து நான் 2 வெங்காயம் எடுத்திருக்கேன், அப்புறம் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் கொஞ்சம் எடுத்திருக்கேன். அப்புறமேட்டு ஒரு கடாயில் வந்து கீ வந்து ஒரு 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு இந்த வெங்காயமும் இந்த ஸ்ப்ரிங் ஆனியன்ஸும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடலாம். நல்லா வதங்கினதுக்கு அப்புறமேட்டு 1 ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். அதுவும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமேட்டு 2 பெரிய தக்காளியை வந்து மிக்சியில் வந்து கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமேட்டு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து சிக்கன் மசாலா பவுடர் வந்து 1 ஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமேட்டு 3/4 ஸ்பூன் போல் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் போல் தனியா பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா சிம்மில் வச்சு கொதிக்க விடலாம். இப்போ வந்து கொஞ்சமாக வந்து சோம்பு பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் போல் சோம்பு பவுடர் ஆட் பண்ணுறேன். அப்புறமேட்டு 2 ஸ்பூன் போல் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் 1/2 கிலோ சிக்கன் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன்.